அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ட்ரக்ஸ் டே, அதாவது போதை ஒழிப்பு தினம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜமாத் இஸ்லாமி இந்து சார்பாக நாங்கள் ராஜாமதி கைடன்ஸ் சென்டர் நடத்தோம். எங்கள் டியூஷன் சென்டரோட எங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு போதையை பற்றி ஒரு விழிப்புணர்வு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகான ஷார்ட்லாம் பண்ணிட்டு வந்து நிறைய பேசியிருக்காங்க. அது எங்களால் முடிஞ்சது. காரணம்னா இப்போ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைய தேதியில் நிறைய போதை பழக்கத்தை பற்றி போதையில் அடிமையாக இருக்காங்க. நிறைய பேர் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வீட்டுலேயும் சரி, அப்பா அம்மா சித்தப்பா அதுமாரி நிறைய மாமா இதுமாதிரி நிறைய ஆளுங்கள்லாம் வந்து போதையில் அடிமைட்டாங்க. அதனால நிறைய பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்கள திருத்தணும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் இனிமேட்டு இந்த வயசுல இருந்து அவங்களுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய டீனேஜ் போகும்போது அவங்களும் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். அது உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோவில் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இப்போ இவங்களும் சரி வருங்காலத்தில் போதை பொருளுக்கு அடிமையாகிடும் மாட்டோம்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு உறுதிமொழி நாங்கள் எடுக்கிறோம். ரெடியாக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த உறுதிமொழி எடுத்து நம்மளும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி நம்மளால் முடிந்ததை நம்ம அப்பா அம்மா யார் தம்பி தங்கச்சி அது யாராக இருந்தாலும் போதைக்கு அடிமையாகவும் நம்ம பாதுகாத்துக்கணும். ஓகேவா? ஸோ உறுதிமொழி எடுத்துக்கலாமா? ஓகே. போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநில வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்கேற்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கின்றேன். ஸோ முடிஞ்சா நம்மளால நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாம நம்ம பாதுகாத்துக்கணும். சரிங்களா? ஸோ செய்வோமா? தேங்க்யூ அப்படின்னு